பாகற்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பாகற்காய் புளிக்குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாகற்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காவை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாகற்காவை வதக்கிட்டு குழம்பு செய்யும் போது கசப்பு கம்மியாக தெரியும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கி வச்சிருக்க பாகற்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். குழம்பு கொதிச்சதும் தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு திக்கானதும் அது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் குழம்பு வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.